ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பிளாக் ரோஸ் எல்லாம் பியூட்டிக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டைட்டில் என்னென்னா, பார்லர் போகாமல் வீட்டில் இருந்துகிட்டே நம்மளோட ஸ்கின் டைப் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான். ஃபஸ்ட்டு ஒன், நம்மளோட ஸ்கின் என்ன டைப்புன்னு கண்டுபிடிக்க முழுக்க நம்மளோட ஃபேஸை 2 பார்ட்டாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட் ஒன் டி சோன், செகண்ட் ஒன் சி சோன். இந்த டி சோன் அப்படின்னா நெற்றி பகுதியும் மூக்கு பகுதியும் கவர் ஆகும். சி சோன் அப்படின்னா அது 2 கன்னங்களும் தாடையும் கவர் ஆகும். நார்மல் ஸ்கின் உள்ளவங்களுக்கு வந்து பேபி ஸ்கின். அவங்களோட ஸ்கின் எப்போவுமே வந்து சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் இருக்கும். எந்த ஒரு கிளைமேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் வராது. அவங்களுக்கு பிளாக் மார்க்ஸ், ஒயிட் டார்க்ஸ் எதுவுமே இருக்காது. நல்ல கிளியராக இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க நார்மல் ஸ்கின். ஓகேவா? செகண்ட் ஒன் வந்து ஆயிலி ஸ்கின். இந்த ஆயிலி ஸ்கின் உள்ளவங்களுக்கு சீபங்கிற ஒரு சுரப்பி உற்பத்தி ஆகிறதுனால அவங்களுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். மூக்கு பகுதி, நெற்றி பகுதி இங்கெல்லாம் வந்து ஆயிலி கண்டென்ட் அதிகமாக இருக்கும். சி சோன் அண்டு டி சோன் அதிக பகுதியில் வந்து நெற்றி பகுதியில் வந்து அவங்களுக்கு வேர்வை வந்து அதிகமாக காணப்படுறதுனால இங்கே ஆயிலி ஸ்கின்னு சொல்லுவாங்க. நம்ம பார்க்கக்கூடாது காம்பினேஷன் ஸ்கின். இந்த ஸ்கின்னு இருக்கிறவங்க வந்து டி சோன் அண்ட் சி சோன் 2 சேர்ந்து காணப்படும். ஸோ அவங்களுக்கு வந்து நெற்றி பகுதி ப்ளஸ் மூக்கு பகுதி, கன்னம் பகுதி இது எல்லாத்துலேயுமே வந்து ஆயிலி ஸ்கின், இந்த ஆயிலியாகவும் இருக்கும், ட்ரையாகவும் இருக்கும். அவங்களுக்கு வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும் இந்த காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு. ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து வறண்ட பூமி இருக்கும். எவ்வளோ தான் நம்ம மேக்கப்பே பண்ணாலும் அவங்களுக்கு வந்து 1 or 2 ஹவர்ஸ்லேயே அப்சர் ஆகி அவங்களுக்கு வந்து எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கின் இருக்கவங்க ட்ரை ஸ்கின். சென்சிட்டிவ் ஸ்கின் உள்ளவங்க வந்து அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவங்களுக்கு வந்து அந்த சீசோன் பகுதியிலலாம் ரெட்டிஸாக காணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் சாய்பல்லவி மேம் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கின் பகுதியெல்லாம் ரெட்டிஸ்டாக இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அது மாதிரி சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்களுக்கு தெரியும். நைட்டு நம்ம தூங்கும்போது நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபோன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்லா தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோடனே நம்மளோட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஸ்கின் என்ன டைப்புன்னு நம்மளால் கிளியராக கண்டுபிடிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.